அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சந்துரு சிவில் யூடியூப் சேனல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற நியூ யூசருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்டு நீங்கள் வந்து எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய நண்பர்கள் வந்து பார்த்து அதில் வந்து சில டவுட்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ அது ரிலேட்டடான வீடியோஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு 2 to 3 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் வச்சு தான் வந்து எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர், மெயில் ஐடி அண்ட் உங்களோட எஸ்எஸ்எல்சி அதோட சர்டிஃபிகேட் நம்பராக இருக்கட்டும் அண்ட் உங்களோட எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ இதில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இந்த 3 விஷயங்கள் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட அக்கௌண்ட் ஓகேங்களா, தட் மீன்ஸ் வந்து நம்மளோட யூசர் இதை வந்து ரிட்ரைவ் பண்ண முடியும். ஸோ மற்றபடி வந்து நம்ம பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ இந்த 3 விஷயங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்போம் ஓகேங்களா. அதை வச்சு தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நம்ம கீழே வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியாஸ் வந்து இங்கே விசிபிள் ஆகும். ஸோ அதில் வந்து மெயினாக வந்து நீங்கள் டெலிகிராம் சேனல் ஓகேங்களா. ஸோ டெலிகிராம் சேனல் அண்ட் ஷேர் சேட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ அதை உங்களுக்கு உடனே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி வந்து நம்ம யூடியூப் கமெண்ட்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து பண்ணாலையும் உங்களுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரோல் ஃப்ரீ காண்டாக்ட் நம்பர் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து உங்கள் ஃபோனில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ டிஎன்பிசி ஓகேங்களா, நீங்கள் உடனே காண்டாக்ட் பண்ணோன்னா நீங்கள் இந்த இதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நம்ம வந்து போடுற வீடியோஸ்லேயே உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னா நீங்கள் ஒரு விஷயம் ஒன்றும் பண்ண தேவையில்ல, இந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ண உடனே கிடைக்காது. ஸோ 1 or 2 times மேலே நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ வந்து கிடைச்ச உடனே உங்களோட குவரிஸஸ் என்ன, உங்கள் நீட் என்ன, உங்களுக்கு தேவைகள் என்ன அப்படின்றத வந்து அவங்களுக்கு சொல்லுங்கள். அண்ட் உங்களோட டவுட்ஸ்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு சொல்யூஷன் தருவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து அவங்க வந்து மெயில் மூலிமா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும் அண்ட் மெசேஜ் மூலியம் இன்ஃபர்மேஷன் வந்து தருவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த சொல்யூஷனுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து பின்னாடி ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபோன் கான்டாக்டில் நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா, கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேண்டிடேட்ஸ் கார்னர் அப்படின்றது வந்து நீங்கள் உங்கள் மொபைல்லேயே ஃபோன்லேயே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த பர்டிகுலர் டிஎன்பி வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்க்டாப் மோட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ பிசியில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் கார்னர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றது எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கலன்னா வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் யூசர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ மொபைலாக இருக்கட்டும் அண்ட் பிசியாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் வெப்சைட்டில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஃபர்கட் லாகின் ஐடி, உங்களோட லாகின் ஐடியை நீங்கள் மறந்துட்டீங்க ஓகேங்களா, யூசர் ஐடி எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு லாங்குவேஜஸ் வந்து எப்பவுமே 2 இருக்கும் நம்ம இதில் டிஎன்பிசியில். ஸோ அதில் ஒன்று பார்த்திங்கன்னா வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து செலக்ட் ஐடென்டிஃபிகேஷன், உங்களுக்கான ஐடென்டிஃபிகேஷன் என்னென்னலாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்புறம் வந்து எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர் ஓகேங்களா. ஸோ இது 3த்தில் உங்கள்கிட்ட எது வேணாலும் இருந்தாலையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ பொறுத்த உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லோரும் வந்து சர்டிஃபிகேட் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இருந்தால் பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது இருந்திருக்கும், இப்போ கையில் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்எஸ்எல்சிலாம் நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பி வச்சுருப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணி இப்போ இதோ ஒரு இது வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதோட டீட்டெயில்ஸ், ஸோ இப்போ நம்பர்னால் சம் நம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படி கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஓகேங்களா. ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக வந்து கொடுங்க ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு வந்து நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துட்டு அந்த இயர் என்ன, நீங்கள் எந்த இயரில் வந்து பிறந்தீங்க அப்படின்றத வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து கிடைக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணுறது 2/10/1997 இது வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு வந்து கேட்கும். எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்களோட செலக்டிங் ஆப்ஷன்ஸ், நீங்கள் எது மெயில் ஐடி வச்சு பண்ண போகிறீங்களா இல்லை வந்து மொபைல் நம்பர் வச்சு பண்ண போகிறீங்களா. ஸோ வந்து இந்த ரெஜிஸ்டர்ட் இமெயில் அண்ட் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர். ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகம் இருந்தால் ஓகேங்களா, நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணும் போதுலேருந்தே நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் மெயில் ஐடியோ இந்த மொபைல் நம்பரையும் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஓகேங்களா அந்த மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் நீங்கள் மறந்துட்டீங்க, மொத்தத்தில் உங்கள் அக்கௌண்ட் மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க, மற்றது எல்லாமே நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னாலும் பின்னாடி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா. அது சொல்யூஷன் 2 பார்ப்போம். இது வந்து சொல்யூஷன் 1 ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் இமெயிலும் தெரியுது, மொபைல் நம்பரும் தெரியுது. அப்போ ஏதோ ஒன்று வந்து கொடுத்துட்டு உங்களோட மெயில் ஐடி சும்மா ஓகேங்களா. ஸோ மெயில் ஐடி வந்து என்ன பண்ணுங்கள் கொடுத்துருங்க, ரெஜிஸ்டர் மெயில் ஐடி வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கொடுங்க மெயில் ஐடி. ஸோ இது வந்து உங்களுக்கு சும்மா அந்த வெரிஃபிகேஷன் மட்டும்தான், நீங்களா அப்படின்றது வெரிஃபிகேஷன் தான். கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா சப்மிட் ஓகேங்களா, சமர்ப்பிப்பு அப்படி வந்து கொடுங்க. ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து இங்கிலீஷில் வந்து சப்மிட் இருக்கும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படியே டேரெக்டாக ஒரு லாகின் ஐடின்னு வரும் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் வரும் யுவர் லாகின் ஐடி ஓகேங்களா.
சந்துரு அப்படின்னு வந்துட்டு உங்களோட லாகின் ஐடி என்னன்றது அப்படி வந்துடும். ஸோ இவ்வளோ தான் ஓகேங்களா. உங்களோட லாகின் ஐடி டைரெக்டாக உங்களுக்கு வந்து விசிபிள் ஆயிரும் ஓகேங்களா. மற்ற எந்த லிங்க்கோ இல்லை ஓடிபியோ அந்த மாதிரி எந்த இது வந்து உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் மெயிலுக்கோ ஃபோன் நம்பருக்கோ வர போகிறதில்ல. டைரெக்டாக உங்களுக்கு லாகின் ஐடி வந்து விசிபிள் ஆகிரும் ஓகேங்களா. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபர்கட் பாஸ்வேர்டு அதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதை ஃபர்கட் பாஸ்வேர்டு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் அந்த மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் மறந்துட்டீங்களா, ஸோ அதை எப்படி ரிட்ரைவ் பண்ணுறதை நம்ம வந்து பார்த்துருவோம் ஓகேங்களா. ஸோ மறுபடியும் நான் ஹோம் பேஜுக்கு போயிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்கட் நம்மளுக்கு வந்து ஐடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்கட் பாஸ்வேர்டு. இப்போ உங்களோட ஐடி ஓகேங்களா, உங்களோட ஐடி கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஸோ வந்து ஏதோ ஒன்று வந்து கொடுத்துருங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஓகேங்களா, நீங்கள் எந்த மோட் ஆஃப் இதில் வந்து நீங்கள் வந்து அந்த ரீசெட் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து அவங்க லிங்க் சென்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா, ரீசெட் லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இமெயில் வச்சு பண்ண போகிறீங்களா இல்லை வந்து மொபைல் நம்பர் ஓகேங்களா. இங்கே நீங்கள் டைப் பண்ண முடியாது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன மெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு வந்து சென்ட் பண்ணப்படும் ஓகேங்களா. டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து சென்ட் பண்ணப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் இமெயில் ரெஜிஸ்டர் மொபைல் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட லாகின் ஐடி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து என்னாகனா சென்ட் ஆகும் ஓகேங்களா. இன்கேஸ் இப்போ இந்த மெயில் ஐடி மறந்துட்டீங்க ஓகேங்களா. இப்போ அந்த செகண்ட் சொல்யூஷன் மெயில் ஐடி மறந்துட்டீங்க, ஃபோன் நம்பர் மறந்துட்டீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் இன்கேஸ் இஃப் யூ டு நாட் ஹேவ் அக்சஸ். அந்த மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி உங்களோட அக்சஸ் பண்ண முடியலை அப்படின்னா வந்து இதை கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ இதில் உங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா லாகின் ஐடி உங்களோட லாகின் ஐடி கொடுத்துட்டு ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து மினிமம் 5லேருந்து மேக்ஸிமம் வந்து 15 வந்து அந்த கேரக்டர்ஸில் இருந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்து நெக்ஸ்ட். ஸோ இப்போ வந்து இந்த கிளிக் ஹியர் டு செக் யுவர் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து லாகின் ஐடி மினிமம் அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு பண்ணணும் ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த கிளிக் ஹியர் டு செக் யுவர் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வந்து கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுங்க ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ். ஸோ ஆல்ரெடி எனது எல்லாமே நான் ஆக்டிவில் வச்சுருக்கிறதுனால மறுபடியும் என்னோடய அக்கௌண்ட் மறுபடியும் நான் ஃபுல்லாக பண்ணணும்னா அது வந்து கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டலை ஓகேங்களா. இன்கேஸ் நீங்கள் வந்து பண்ணியும் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தால் எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், உங்களோட லாகின் ஐடி கொடுங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து நம்ம மாற்ற போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராசஸ்ன்றதை சொல்லிவிட்டு அதை வந்து பண்ணி பாருங்கள். பண்ணலாம் அதுக்கான இது வந்து நம்ம ரிசல்ட் வந்து பின்னாடி நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதுதான் வந்து சொல்யூஷன் 2 ஓகேங்களா. இதை தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது நம்ம ஆன்லைனில் ஓகேங்களா. மற்றபடி நீங்கள் வந்து மற்ற எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பர் ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோல் ஃப்ரீ கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தான் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் டவுட்ஸு ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இதிலே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 99% மெம்பர்ஸ்க்கு வந்து எல்லாமே நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம். இன்கேஸ் எடுக்க முடியலை எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்பில் ஃபோன் பண்ணி தான் நீங்கள் வந்து கேட்கணும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்லாம் தெரிவிங்க. ஸோ அதுக்கான ரிப்ளை வந்து நான் பண்ணுறேன் ஓகேங்களா. இங்கே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டேஷ்போர்டு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர்ட் யூசர் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களோட லாகின் ஐடி உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்து இந்த டோட்டல் போட்டிங்கன்னா சப்மிட் கொடுத்துட்டு உங்களோட டேஷ்போர்டு தட் மீன்ஸ் உங்களோட ப்ரொஃபைல் உங்கள் யூசர் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து போயிடும் ஓகேங்களா. அதில் உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஆதார் வந்து இணைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஆதார் இணைச்சிட்டிங்களா இல்லையா, அப்படி எது இணைச்சிருந்தால் எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்ற டவுட்ஸ் எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி.